அடுத்ததாக மேஜர் விஷயம் இந்த வெஹிக்கிளினுடைய பிளாட்ஃபார்ம்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சிஎம்எஃப் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிஎம்எஃப் அப்படிங்கிறது வந்து காமன் மாடியூல் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதில் இது சிஎம்எஃப் A+ அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம். இதில் ஏ அப்படிங்கிறது வந்து ஏ செக்மெண்ட் கார்ஸை வந்து குறிக்குது. ஏ செக்மெண்ட் கார்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ஹேட்ச்பேக்ஸ்ன்னு வச்சுக்கலாமே. ஸோ அந்த மாதிரி கார்ஸு. இது A+ அப்படிங்கிறது ஹேட்ச்பேக்ஸை பேஸ் பண்ண ஒரு SUV மாடல் செஞ்சுருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் இது வந்து A+. ஸோ சிஎம்எஃப் A+ அப்படிங்கிறதுக்கு அதுதான் விளக்கம். ஸோ இந்த சிஎம்எஃப் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து நிசான் அண்ட் ரினோ கார்ஸில் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த காரினுடைய வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 1012 kilograms கர்வ் வெயிட் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் ஒரு 2 வேரியண்ட்டில் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இதில் வரது ஒரு 1 லிட்டர் இன்ஜின் தான். பட் அதில் வந்து நான் டர்போ அப்படின்னு 2 ஆப்ஷனில் கொடுக்குறாங்க. ஸோ அந்த நான் டர்போ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 லிட்டர் 3 சிலிண்டர் நான் டர்போ பெட்ரோல் இன்ஜின். அது வந்து உங்களுக்கு மேனுவல் அண்ட் AMT கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸில் கொடுக்குறாங்க. அதனுடைய பவர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 71 bhpயும் 96 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் அதே இது நம்ம டர்போ மாடலில் பார்த்தோம்னா 1 லிட்டரில் 3 சிலிண்டரில் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க. அதில் உங்களுக்கு கியர் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா மேனுவல், அதுக்கப்புறமா CVTயில் எக்ஸ்ட்ரானிக் கியர் பாக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனுடைய பவர் அவுட்புட் 99 bhpயும் 160 Nm டார்க்கும் இருக்கும். இது வந்து மேனுவல் கியர் பாக்ஸுக்கு. அதே இது உங்களுக்கு டார்க் வந்து ஒரு 8 Nm டார்க் வந்து குறையுது. 152 Nm டார்க் தான் கிடைக்குது CVT கியர் பாக்ஸ் ஆப்ஷனில். அண்ட் இந்த இன்ஜினுடைய மவுண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்வர்ஸ் லேஅவுட்டில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் இன்ஜின். அண்ட் இந்த இன்ஜினை வந்து HR சீரிஸ் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த HR சீரிஸ் அப்படிங்கிறது 2004 இருந்து புழக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த HR சீரிஸ் இன்ஜினை வந்து நிசான் மற்றும் ரெனால்ட் 2 கம்பெனி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதில் இருக்கிற இன்ஜின் வந்து HR10. ஸோ 1000cc இன்ஜின் அப்படின்றதுனால அந்த 10 குறிக்குது. ஸோ இந்த இன்ஜின் பேவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ஜினுக்கு பின்னாடி தான் டர்போ யூனிட்டை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பானட்டு கீழே இன்சுலேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்ஜினுடைய பேக் சைடில் ஃபயர் வால் அண்ட் இன்சுலேஷன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் குஷனிங் எல்லாம் வந்து இந்த ஃபெண்டர்னுடைய சைட்ஸ்லாம் பார்க்க முடியுது. அண்ட் இது ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின் அப்படிங்கிறதுனால 3 சிலிண்டருக்கு உண்டான அந்த வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது பார்க்க முடியும்.